போன வாரம் கொடைக்கானலுக்கு ஒரு சோலோ ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன். அதை நினச்சி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தேன். ஆனால் ஒரு நாளுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ பயம், பதட்டம், எல்லா நர்வஸ்னஸும் வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷனை இங்கிலீஷில் வந்து கெட் கோல்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இடியம். இதில் கெட்டோட 3 ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ரியல் லைஃப்பில். கெட், காட், காட். இதுவே யூஎஸ் இங்கிலீஷ் எப்படின்னா கெட், காட், காட்டன். ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னா கெட்டிங் கோல்ட் ஃபீட். ஓகே, ஸோ இப்போ இதோட மீனிங் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டீங்க, ஒருவேளை அது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஒரு படபடப்பு வரும்ல, ரொம்ப ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்கள்ல, இதுதான் வந்து கெட்டிங் கோல்ட் ஃபீட். So here we go. I was so excited about my solo trip to Kodaikanal last week, but a day before I got cold feet and I backed out. இங்கே வந்து back out அப்படிங்கிற phrasal verb நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட மீனிங் வந்து இந்த cold feet நீங்கள் பயந்துக்கிறீங்கல்ல, அதோட விளைவாக வந்து நான் பேக் அவுட் ஆகியிருக்கேன். பேக் அவுட்னா அதுலேருந்து பின்வாங்கியிருக்கேன், அந்த ட்ரிப்பில் இருந்து அதை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதோட பின் விளைவு தான் வந்து கான்சிக்வன்ஸ் தான் வந்து இந்த பேக் அவுட். ஸோ கெட்டிங் கோல்ட் ஃபீட் மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பயந்து போய் ஒரு விஷயத்துலேருந்து பின் வாங்கியிருக்கீங்களா? கீழே காமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷில். I'll see you again. Bye.